ஸோ இப்போ டைப் அண்ட் ஒர்க் அந்த ரிலேட்டடில் வந்து நம்ம இன்னொரு டைப் செகண்ட் டைப் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ 15 oxen or 10 cows can eat a grass of field in 27 days. Then 6 oxen and 5 cows eat the grass of field in how many days? 15 oxen or 10 cows. இது வந்து 27 days and 15 oxen வந்து 10 cowsக்கு ஈக்குவல் ஆகுது. ஸோ ஆக்சன் அப்படிங்கிறது வந்து 10/15 cows. ஸோ ஆக்சனோட கவுண்ட் வந்து 2/3 ஆஃப் கவுஸோட கவுண்ட்டு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 60x + 6 ox + 5 cow ஈக்குவல் டு 6 × 2/3 cow + 5 cow. So 4 cow + 5 cow equal to 9 cow. 10 × 27 divided by 1 equal to x × 9/1. இதை சால்வ் பண்ணோம்னா x ஓட வேல்யூ 30 days கிடைக்குது. ஸோ அடுத்ததாக செகண்டாக ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இதில் வந்து 6 men or 8 women can complete a work in 48 days. Then in how many days 9 men and 4 women complete a work? 6 men வந்து 8 womenக்கு equal. So men equal to 8/6 women equal to 4/3 women. So 9 men plus 4 women equal to 9 into 4/3 women plus 4 women equal to 12 women plus 4 women equal to 16 women. So 8 into 48 equal to x into 16. So x ஓட value 24 days. ஸோ இதில் வந்து டைப் 3 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஏ வந்து 6 days, பி வந்து 3 days. ஸோ ஏ ப்ளஸ் ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஏ வந்து 6 days எடுக்குது, பி வந்து 3 days இருக்குது. ஸோ ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ டேஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா a + b ஈக்குவல் டு 1/6 + 1/9 ஈக்குவல் டு 1 + 2 divided by 6 ஈக்குவல் டு 3/6 ஈக்குவல் டு 1/2. ஸோ a + b ஈக்குவல் டு 2 days. ரெண்டு பேர் சேர்ந்து முடிக்கிறதுக்கு 2 days எடுக்கிறாங்க. ஸோ இதே சமயம் இன்னும் கொஞ்சம் சிம்பிள் மெத்தடில் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபார்முலா இதுக்குரிய ஃபார்முலா என்னென்னா ab divided by a + b equal to 6 × 3 divided by 6 + 3 equal to 18/9 equal to 2 days.